ஹிஸ்புல்லா போராளிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட நகர்வாக லெபனானுக்குள் தமது தரைப்படையை நகர்த்தப் போவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இது தற்போது அந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்காவுக்கும் தாம் அறிவித்துள்ளதாக சிரிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே ஹிஸ்புல்லா போராளிகளுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலின் போது ஹிஸ்புல்லாவுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே பேஜர் தாக்குதல்கள் மற்றும் ஓக்கி டோக்கி தாக்குதல்கள் என்பவற்றின் பின்னர் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதியும் அதேபோல் லெபனானுக்குள் இருந்து செயற்பட்ட ஹமாஸின் தளபதியும் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையிலேயே தமது தரைப்படையையும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கு எதிராக நகர்த்தப் போவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.